ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஓம் கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷிணீம் ஸ்ரீம் காமதேனுவே நமோ நமः. அன்பார்ந்த தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் சுபமஸ்து. இந்த அம்பாளுடைய சன்னிதானத்திற்கு செல்லும் பொழுது பல வர்ணங்களில் உள்ள பழங்கள், அதில் ரெண்டு பழமோ ஒரு பழமோ, ஒரு 6 வகைக்கு மேலே இருக்கணும் பழங்கள், பல வர்ணம். சாத்துக்குடி, கமலா, திராட்சை, ஆப்பிள், பைனாப்பிள், மாதுளம், இந்த மாதிரி பல வர்ணங்கள், வாழைப்பழம், பழ வகையிலே 2-3 பழ வகைங்க, அந்த மாதிரி பழங்கள், இப்படி ஒரு 6-7 வகையராக கலந்ததை அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாள் அந்த பழத்தட்டோடு ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி அதை ஆலயத்தில் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் கையால் எடுத்துன்னு போய் அம்பாளுக்கு சமர்ப்பித்து ஒரு ஆரத்தி பண்ணி ஒரு 51 ரூபா தட்டில் போட்டுட்டு வாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே வீட்டில் சுபம் நடக்க வேண்டும் என்று, அந்த சுபம் அதிசீக்கிரத்தில் கைகூடும், குலம் தழைக்கும், வம்ச விருத்தி உண்டாகும், வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் சௌகரியமாக இருக்கும், பண வசதி பெருகி கொண்டே இருக்குமா. மாதத்தில் ஒரு நாள் பல வகையான பழங்கள் தட்டில் வச்சு அம்பாளுக்கு கொடுத்துட்டு வாங்க. அதை திருப்பி அவரே கொண்டு வந்து அர்ச்சகர் கொடுத்தாலும் அந்த பழங்களை எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பழம் பிரசாதமாக வாங்கிக்கின்னுட்டு வாங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது தொண்டைக்குழிக்கு மேலே துக்கம் இருக்குது தாயே அப்படின்றாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு முருகர் வேல் வாங்கி ஒரு பிரதட்சணம் பண்ணி உண்டியலில் போடுங்க. முருகர் வேல் வெள்ளியிலையோ செம்பிலையோ பித்தளையிலையோ யதாசக்தி ஒரு சின்ன வேல் அந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் வாங்கி வைக்கும் பொழுது, உண்டியலில் போடும் பொழுது, அந்த தொண்டைக்குழி வரையில் துக்கம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, வியாதி இருக்குது, பயம் இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தியாகும், சரியாகும். அன்பு தாய்மார்களே, மார்கழி தை இந்த மாதங்களில் பெருமாள், அதுவும் குறிப்பாக சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கநாதர் அழகாக பள்ளி கொண்டிருக்கிறார். சாந்தாகாரம் புஜக சயனம், அப்படிப்பட்ட ஒரு பெருமாளை இந்த மார்கழி தையில் தரிசனம் பண்ணுறது, வீட்டில் உடனடியாக திருமணங்கள் நடக்கும், பூமி வாங்குகிற யோகம் உண்டாகும், பேங்க்கில் இருக்கிற ஆபரணங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வரும். அதை முதல்ல செய்கிறதாயே. திருவரங்கம் போய் சந்தைகளோடு போயிட்டு வரோம். அந்த பொன் பொருள் ஆபரணங்கள், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடல் நிவர்த்தி, இதெல்லாம் சரியாகும். இரட்டிப்பு வருமானமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதாவது இந்த 2025 பிறந்து ராஜராஜேஸ்வரி பீடத்தில் மாசி மகம் விழா வருகிறது. மாசி பௌர்ணமி, அம்மா அருள் பெற்ற நாள், மகனை மகானாக்கிய பெருவிழா. அந்த விழாவில் 12 ராசிகளை பற்றி
அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்கள் பூஜை செய்யும் பொழுது அந்த 64 கலச பூஜை ஹோமத்துக்கு பதிவு பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது 16.5 ஆண்டுகள் காத்துன்னு இருந்தீங்க வளர்ச்சி பணிக்காக. மேஷராசிக்காரர்கள் 16.5 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது வளர்ச்சி பாதைக்கு வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை பொருளாதாரத்தில் பல மடங்கு உயரப் போகிறீர்கள். அந்த பூஜை செய்கிறதுனால உடல் நலத்தையும் குடும்ப நலத்தையும் இனிமேல் சிறப்பாக இருக்கும். இந்த நவராத்திரி அதாவது மாசி மகனை மகானாக்கிய விழா பூஜை செய்கிறதுனால இந்த மேஷராசிக்கு மறைமுகமாக பகைவர்களுடைய தொல்லைகள் இருக்கிறது. அந்த பகைவர்களுடைய தொல்லை அகன்றுவிடும். அதே போல் இந்த ராஜராஜேஸ்வரி யாகம் மாசி பௌர்ணமியில் இந்த மேஷராசிக்காரர்கள் செய்யும் பொழுது அதாவது அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று காத்திருந்தீங்களே, அந்த கொரோனாவுக்கு பின்னாடி இன்னும் ஆரம்பிக்கல தாயே. கொரோனாவிலேருந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அதாவது 4.5 ஆண்டுகள் ஆகிடுத்து, எந்த ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படலை. அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டாகும். நான் இந்த ராஜராஜேஸ்வரி பூஜை, அந்த 64 கலச பூஜை ஹோமம் மாசி மகனை மகானாக்கிய விழாவுக்கு செய்ய வேண்டும். குடும்ப நலமும் அதே சமயத்தில் உடல் நலம் பாதுகாப்புக்கு அவசியம் பண்ணுங்க மேஷராசிக்காரர்கள். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 64 கலச பூஜை ஹோமத்துக்கு பதிவு செய்யும் பொழுது சுபம் உண்டாகும். நீங்கள் நினச்சபடியே உங்கள் வாழ்க்கையில் சுபம் உண்டாகும். அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். பதவியில் தொழிலில் ஒரு பெரிய அளவு வளர்ச்சி வருகிறது. அப்பா, இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 22 மாதமாக அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிற, அடுத்த கட்டம் போக முடியல அப்படின்ற அந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த ராஜராஜேஸ்வரி பீடத்தில் நடக்க போகிற மாசி மாதம் பௌர்ணமி விழாவுக்கு அந்த 64 கலச பூஜை பதிவு செய்து அம்பாளுடைய ஒரு குங்கும பிரசாதத்தை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பதவி, தொழில், நிதிநிலை இதெல்லாம் 96% முன்னேற்றகரமாக அமைகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4.5 ஆண்டுகளாக இருந்த மனக்குழப்பம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறது. உங்களால் சாதிக்க முடியுதுன்றதை உறுதிப்படுத்திடுவீங்க. இப்போ 4.5 வருஷம் கழித்து இப்போ வாழ்க்கையில் சாதித்து காட்டுவீங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த 64 கலச பூஜை அம்பாள் பீடத்தில் பதிவு செய்யக்கூடியவர்கள் உங்களை விட்டு துன்பங்கள் அகல்கிறது. அப்பா, 1 2 சாமி, துன்பங்கள் எண்ணிலடங்கா துன்பங்கள் அனுபவிக்கிறேன். நிறைய ஆலய வழிபாடுகள்லாம் பண்ணுறேன். இந்த மிதுன ராசிக்காரர்கள் துன்பங்கள், மனக்கவலை இவை அனைத்தும் விடை கொடுங்கள். அதெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறது. அம்பாளுடைய ஹோமம் மாசி பௌர்ணமிக்கு நீங்கள் பதிவு பண்ணி செய்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களை நாடி வருகிறது. பூமி, கட்டடம், வாகனம், சுபம் செய்தல், வாழ்க்கையில் எண்ணிலடங்கா வளர்ச்சி பணிகள் ஆரம்பமாகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இம்முறை நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவையாப்பா அப்படின்னு கேட்டவங்கள மத்தியில் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. நல்ல முறையில் திட்டமிட்டபடி வளர்ச்சி பாதைக்கு வந்து விடுவீர்கள். ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஆய கலைகளையும் அறிந்தவர்கள். சாதாரணமாக இருப்பாங்க அவங்கள பார்க்கும்பொழுது. அத்தனை விஷயம் தெரிந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அனுபவ படிப்பும் அவர்களிடத்தில் அதிகம். படிப்பும் அதிகம், அனுபவ படிப்பும் அதிகம். அப்படிப்பட்ட நீங்கள் அந்த ராஜராஜேஸ்வரிக்கு பூஜை பண்ணி அந்த யாகத்துக்கு மகாலட்சுமி புத்திரன், மகாலட்சுமி புத்திரி என்ற இதை உறுதி செய்யுங்கள். அதே போல் கடகராசிக்காரர்கள் மாசி மகம் 64 கலச பூஜையும் யாகம் செய்வதனால் 13 ஆண்டுகள் பிற்பாடு அந்த வனவாசம் முடியுது. இப்போ 13 ஆண்டுகளை வனவாசத்தை அனுபவிச்சிங்க. இப்போ அந்த 13 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நல்ல டைம் ஆரம்பமாகிறது. பொற்காலம் மலர்கிறது.
செய்த தவம், நீங்கள் செய்கிற புண்ணியம், அந்த புண்ணியம் இப்பொழுது பலன் தரும். நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், தர்மம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் சோதனைகள் தான் என் கை நிறைய இருக்குது, லாபமே காணவே அம்மா அப்படின்னுவாங்க. இந்த ஹோமம் செய்த அந்த திருஷ்டியெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களே. அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த முறை லாபம், சுபம், பதவி அந்தஸ்து, தொழில் அந்தஸ்து, பெரிய செல்வம் உங்களை தேடி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரம் ஆரம்பமாகிறது இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு. மற்றவர்களுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய நீங்கள், உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும் இந்த ராஜராஜேஸ்வரி ஹோமம் செய்கிறதுனால. 40 மாதங்களாக தள்ளி வைத்திருந்த கடமைகள், பணிகள், நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள், இதெல்லாம் இப்பொழுது உங்கள் உறவுக்காரங்கள், சொந்தக்காரர்கள், நட்பு ரீதியில் இவங்க எல்லார் மத்தியிலையும் இப்போ சாதித்து காட்டுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த 13 ஆண்டு கால வனவாசத்தை அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா அந்த ராஜராஜேஸ்வரி ஹோமம் அம்மாவுடைய பீடத்தில் அந்த மாசி மகத்துக்கு அம்மா ஃபோன் பண்ணி, இது என் பையனது ராசிம்மா, கடகராசி, பதிவு பண்ணி செய்யுங்கம்மா, அவள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வரட்டும் அப்படின்னு பதிவு செய்யுங்கள். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு, குடத்துக்குள் இருக்கும் விளக்காக இருக்கின்றீர்களே, இப்பொழுது தமிழ் புத்தாண்டிலிருந்து குன்றின் மீது வைத்து விளக்கு மாதிரி இருக்க போகிறீங்க. ராஜராஜேஸ்வரி யாகம் அந்த மாசி மகத்துக்கு செய்கிறதுனால ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆரோக்கியமும் பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் 12 வீடுகளில் சிம்மராசி வீடு, அந்த இடத்துல தான் பகவான் சகல கலைகளையும், ஐஸ்வர்யம், அவ்வளோ ஐஸ்வர்யம், சகல கலைகளும் அங்கே தான் இருக்கிறது. சிம்மராசி வீட்டில் தான், அங்கே தான் அட்சய பாத்திரம் இருக்கிறது. 12 வீட்டில் எங்கே இருக்குது? சிம்மராசி வீட்டில் தான் இருக்குது அட்சய பாத்திரம். அங்கே தான் சகல கலைகளும் இருக்கிறது. சூரிய பகவானுடைய வீடல்லவா, சகல கலைகளும் உண்டு அங்கே. அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமைகிறது இந்த வருஷம். என்னவோ ஜாதகத்தில் பெரியவர்கள்லாம் இந்த ராகு கேது கொஞ்சம் மாதிரியாக இருக்குது, சனி பகவான் போகிறது சரியாக இருக்கான்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கேம்மான்னுவீங்க. கவலை எல்லாத்தையும் ஓரமாக வைங்க. நவக்கிரகங்கள் அன்னை பராசக்தியினுடைய அவயங்கள். அதனால் அந்த பராசக்தியினுடைய பூஜை, ராஜராஜேஸ்வரி பூஜை செய்கிறதுனால சனி பகவானுடைய பயணங்களோ ராகு கேதுவனுடைய பயணங்களோ எந்த ஒரு இன்னல்கள் இல்லாமல், இந்த கழுத்துக்கு வந்த கத்தி தலைப்பாயோடு போச்சுப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு துன்பங்கள் தானாக விலகி போய்விடும். அன்பு தாய்மார்களே, கன்னியா ராசிக்காரர்கள் வெற்றி விழா கொண்டாடுவீர்கள் இந்த ஆண்டு. என்ன விழாக்கள்? வெற்றி விழா. வாழ்க்கையே ஒரு வெற்றி விழா தான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட வெற்றி விழா கொண்டாடுவீர்கள். சரித்திரத்தில் இடம் பெறுவீர்கள். தொழிலையும் பொருளாதாரத்திலையும் பதவியிலையும் நீங்கள் நினைத்தபடி பட்டப்படிப்பு, உயர்ந்த பதவி, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை அமையிறது எல்லாம் இந்த 14 மாதங்களில் அனுகிரகமாகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ராஜராஜேஸ்வரி ஹோமத்துக்கு மாசி பௌர்ணமிக்கு பதிவு செய்யுங்கள். அதுக்கு காரணம், அந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கோபம் சொல்லலாம். அந்த கோபத்தை அடக்கணும். இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு எப்படி இருக்குது தெரியுமா கோபம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு? பாண்டவர்கள் அந்த சூதாட்டத்தில் எல்லாம் இழந்து, கடவுளுடைய அனுகிரகம்தான் நம்மளை காப்பாற்றணுன்ற கட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு நேரம் பீமசேனன் கடுமையாக தர்மராஜாவை பேசுகிறார், ரொம்ப கடுமையாக பேசுகிறார். அர்ஜுனன் போய் சமாதானப்படுத்துகிறார், பீமன்னா இப்படி ஒரு கோபப்படலாமா, நமக்கு நவக்கிரகங்களால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து விட்டது, நம்ம இதிலேருந்து வெளியே வரணும் கடவுளுடைய அனுகிரகத்தில்னு எவ்வளவோ சொல்கிறார், கேட்கல.
ஒரு கடைசியாக தர்மராஜா சொல்கிறார், பீமா ஒரு பிடி மண் எடுத்து என் முதுகில் போடுப்பா, நீ பேசிகிட்டே இருக்கியே அப்படின்னு. அது என்ன பரவாயில்ல, ஒரு பிடி மண் எடுத்து தர்மராஜா முதுகில் போடுறார். போட்ட உடனே அது அத்தனை மண்ணும் நெருப்பாக பறந்து விட்டது, கீழே மண்ணாவே விழலையா. அவ்வளோ கோபத்தையும் அடக்கி கொண்டு கண்ணன் இருக்கிறான்னு சரி செய்வான்றது நம்பிக்கை. அந்த மாதிரி இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கோபம் என்பதை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கணும். கடவுள் இருக்கிறார், எல்லாத்தையும் சரி பண்ணி வருவீங்க. உங்களுடைய ஒரு 22 மாதம் எதிர்பார்த்திருந்த சிரமமான நேரம் முடிவுக்கு வருகிறது. அதனால் கடவுளையே முழு வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்துவிடும். அதே போல் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து குபேர அந்தஸ்து வருகிறது. வெற்றிப்படிகளை கடந்து வருவீர்கள். நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புக்கெல்லாம் இந்த ராஜராஜேஸ்வரி ஹோமம் செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களை, துளாராசிக்காரர்கள், துன்பத்திற்கு விடை கொடுங்கள். உங்களை விட்டு துன்பம் விலகுகிறது. என்ன விலகிறது? கஷ்டம், பணப்பிரச்சனை, கஷ்டம். எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்ததும்மா, ஆனால் எதுவும் கையில் தங்க மாட்டேங்குதுமான்றாங்களே, அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறது. 35 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் சூப்பர் செட்டில் ஆகிட்டீங்க, சூப்பராக வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டீங்கன்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அந்தஸ்து உயர்வு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த பதவி, நினைத்த தொழில், நினைத்த இடம் வாங்கணும்னு நினைத்தபடி கட்டடம் கட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள். குடும்பத்தில் சுபம் குலம் தழைக்க வேண்டும் நினைத்தீர்கள். அத்தனையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஜெயம் உண்டாகும். அன்பு தாய்மார்களை, விருச்சிக ராசிக்காரர்கள் ராஜராஜேஸ்வரி ஹோமம் செய்கிறதுனால இப்பொழுதுதான் லாபகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த ராஜராஜேஸ்வரி ஹோமம் பண்ணுறதுனால என்ன லாபகரமான வாழ்க்கையை இப்போ தான் காலடி எடுத்து வைக்கிறீங்க. அந்த ஹோமம் செய்கிறதுனால உங்களுக்கு இனிமேல் எக்ஸாம் பண்ண வேண்டிய நேரம் இல்லை. இனிமேல் முடிஞ்சிடுத்து எல்லா எக்ஸாமும். பரீட்சை கொடுத்துட்டே இருக்கிறார் கடவுள். இதையெல்லாம் நீ சாதித்து வருவியா அப்படின்னு கேட்ட கடவுள் அந்த பரீட்சை எல்லாத்தையும் சாதித்து வந்துட்டீங்க. பயத்திற்கு இடம் தராதீர்கள். பிரகலாதனுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போல எல்லா துன்பங்களையும் கடந்து வந்தீர்கள் கடந்த 2-3 வருஷமாக. இப்பொழுது அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல டைம் ஆரம்பமாகிவிட்டது. இழுபறியாக இருந்த அத்தனை வேலையிலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டி விடுவீங்க. ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஆகுமா ஆகாதா அப்படிலாம் நினைக்கிறீங்களே, அதை இனிமேல் நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஜெயிச்சு காமிச்சிடுவீங்க. வெற்றி படிகளை கடந்து வருவீர்கள். தமிழ் புத்தாண்டிலிருந்து நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வருகிறது. இந்த முறை வாழ்க்கையில் 2வது முறை உங்களுக்கு தரார். இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுங்க. இந்த ராஜராஜேஸ்வரி ஹோமம் செய்து. இது எங்கம்மா இருக்குது இந்த ராஜராஜேஸ்வரி பீடம்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இறங்கி அந்த 3ஆம் நம்பர் செஞ்சி டவுன் பஸ் ஏறினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் திண்டிவனத்துலேருந்து ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடம். இந்த ஊர் பேர் பெலாக்குப்பம். கிராமத்துக்குள்ளார போத்தவரை NH ரோட்லேயே இருக்குது அம்பாள் பீடம். அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தினங்களில் அருள்வாக்கு கேட்க வரலாம். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு வாங்க. இந்த அம்பாள் பீடத்தில் தான் மாசி மகத்துக்கு மகனை மகானாக்கிய விழா நடக்கிறது. அவசியம் கலந்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே. இதனுடைய தொடர்ச்சி ராசிகளை மீண்டும் அடுத்த நாள் வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு வரக்கூடிய ராசிகளை பற்றி நான் சொல்கிறேம்மா. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒரு பொன்னான விஷயம் என்னென்னா, சஷ்டி விரதம் எடுத்து நடத்தி வாருங்கள். நீங்கள் அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடியுங்கள். பொற்காலத்தை தேடி நீங்கள் போத்தல, பொற்காலமே உங்கள் இருப்பிடத்தில் தான் இருக்கிறது. அன்பு தாய்மார்களே, மிக முக்கியமானது, அதாவது ஒரு குறிப்பு, அபூர்வ விஷயம், தென் திசையில் பள்ளமாக இருக்கக்கூடாது. அந்த தென் திசை பள்ளம்லாம் இல்லாத பார்த்துக்கோங்க வீட்டில். அதே மாதிரி மேற்கு திசையில் கொஞ்சம் மேட்டு பகுதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெரியவர்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும்.
ஐஸ்வர்யத்துக்கு பழுது ஏற்படாது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அகல்றதுக்கு மகிஷாசுரன் மீது நின்ற கோலத்தோடு இருக்கிற துர்க்கை, விஷ்ணு துர்க்கைலாம் மகிஷாசுரன் மேலே நிற்கிற மாதிரி தான் துர்க்கை. அப்படிப்பட்ட அந்த துர்க்கையை வேப்பெண்ணெயில் தீபம் போடணும் ஞாயிற்றுக்கிழமையில். அப்போ உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, செவ்வாய்க்கிழமையில் மிக முக்கியமான விஷயம் இப்போ தான் சொல்கிறது. என்னென்னா, எப்போ கடன் நிவர்த்தி ஆகும் சாமி, என்னுடைய பணமெல்லாம் வெளியே போயிருக்கு, எப்போ வரும் சாமி அப்படின்வாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் உங்கள் கையால் அந்த தயிர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் உங்கள் கையால் தயிர் சாதம் செய்து அந்த தயிர் சாதத்தை ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பற்றாக்குறை நீங்கி நிறைவான செல்வங்கள், நிரம்பி வழியும் செல்வங்கள் உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கிழமையில் தயிர் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அல்லது தயிர் சாதம் செய்து ஜனங்களுக்கு கொடுக்கலாம், கோவில் அடியார்களுக்கு. அந்த மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். உங்களை ஆட்டி படைத்திருக்கக்கூடிய ஒரு பணப்பிரச்சனை, வியாதி பிரச்சனை, திருஷ்டி பிரச்சனை, பகைவர்கள் தொல்லை, இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிவிடும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பூஜை ரூமில் ஏதாவது ஒரு வெள்ளி விக்கிரகமோ அல்லது வெள்ளி பாத்திரமோ எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும் என்றும் எப்பொழுதும். அம்மா, நான் ஒரு காரியம் நினச்சிருக்கிறேன், அது வேலை ஆகுமாம்மா அப்படின்றீங்களே, விநாயக பெருமானுக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு நல்ல வெல்லம் வாங்கி போய் சன்னிதானத்தில் அர்ச்சகரண்டை கொடுத்து பிரசாதத்துக்கு எடுத்து உங்கள் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு அப்படின்னு வெள்ளை கட்டிகள் திங்கக்கிழமை அதுவும் கொடுங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நினச்சிட்டு இருக்கிற காரியம் சித்தி உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அம்மா, வீட்டில் 5-6 பேர் உழைக்கிறாங்க. யார் உழைச்சி எவ்வளோ செல்வம் வந்தாலும் அந்த ஐஸ்வர்யம் வீட்டில் தங்க மாட்டேங்குது. சரி, எந்த பிரச்சனை தீரணுன்றதுக்கே அந்த பணத்தையோ மூலதனத்தையோ எடுத்து போய் போடணும்னு நினைக்கிறோம், அது போட முடியல. அந்த செலவு, வேறு செலவெல்லாம் நடக்குது, வேறு பைத்துறவெல்லாம் நடக்குது. ஆனால் முக்கியமான வேலை ஏதாவது தொட்டது வேலை ஆக மாட்டேங்குதேம்மா, அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்களேன். உங்கள் வீட்லேயே பூஜை ரூமில் இருக்கிற ஒரு விக்கிரகத்தை எடுத்து, அந்த விக்கிரகத்தை ராத்திரியிலிருந்து எடுத்து அதை அரிசி பானையில் உட்கார வைங்க. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு எழுந்து அந்த விக்கிரகத்தை மறுபடியும் பூஜை ரூமில் வைங்க. ஒரு ராத்திரி அந்த அரிசி பானையில் இருக்கும் பொழுது, இப்போ கணபதி யானை வைக்கிறீங்க, கிருஷ்ணனை வைக்கிறீங்க, அம்பாளை வைக்கிறீங்க, ஏதோ ஒரு விக்கிரகம் அங்கே அரிசி பானையில் ராத்திரி இருக்குது. கை காலெலாம் அலம்பிட்டு, ராத்திரி டிஃபன்லாம் முடிஞ்சு கை கால் அலம்பிட்டு போய் சுவாமி எடுத்து அரிசி பானையில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. காலையில் எழுந்து பூஜை ரூமில் வைங்க. அப்படி ராத்திரி அந்த அரிசி பானையில் உட்கார்ந்துருக்கிற விக்கிரகம் அந்த அம்பாள், அந்த பெருமாள் நினைத்திருப்பார், ஓ, இந்த வீட்டில் உத்தியோகத்துக்கு, பசங்களுடைய படிப்புக்கு, கல்யாணம் கார்த்திகை நடக்கணுன்றதுக்கு, எஜமானுக்கு வருமானம் இல்லாமல் இருக்காரே, அவருக்கு வருமானம் வரணுன்றதுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஒரு காரியம் நினச்சி வைக்கிறாங்க போல இருக்குது. ததாஸ்து, அவர்களுடைய வேலை சீக்கிரத்தில் ஜெயமாகட்டும் என்று அந்த பெருமான் அம்பாள் நினைப்பாளா அரிசி பானையில் உட்காந்து தனமழை பொழிய ஆரம்பிச்சிருவாளாம். பண வசதிக்காக நினச்சியே அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்ச மழை பொழிய ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு முறை பல வர்ண ஜாக்கெட் போட்டு வெத்தலை பாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொலக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயரோ அல்லது கணபதியானுக்கோ அதை எடுத்துன்னு போயிட்டு தாம்பூலத்தை விநாயகர் பாதத்தில், ஆஞ்சநேயர் பாதத்தில் எது கிட்ட இருக்கோ அந்த சுவாமிக்கு வைங்க. அதை வைக்கும் பொழுது நீங்கள் நினைக்கணும்னு நினச்சிருந்தீங்க பாருங்கள், ஒரு பண வரவுக்காக, ஒரு தொழில், ஒரு உத்தியோகத்துக்கு, ஒரு வேலை நினச்சின்னு இருக்கீங்க, அந்த வேலை ஜெயமாகிவிடும், அந்த உத்தியோகம் கிடைத்துவிடும், மனசில் இருக்கிற கோரிக்கை நிறைவேறும். அன்பு தாய்மார்களே, அமாவாசையில் முடிந்த வரையிலும் சிவாலயங்களில் போய் ஒரு முறை அர்ச்சனை செய்யுங்கள்.
உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி துக்கங்கள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். ஒன்று, அமாவாசை அன்னைக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறீங்க, அவசியம் பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தங்க ஆரம்பிப்பா. வீட்டில் அம்மா நான் சம்பாதிக்கிறேன் தங்கலம்மா வீட்டிலன்றீங்களே, அந்த லக்ஷ்மி தேவி தங்க ஆரம்பிப்பாள். அதே மாதிரி உங்களுடைய ஆட்டி படைத்த வனவாசம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, அம்மாவனுடைய பீடத்தில் இந்த 64 கலச பூஜை மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கப் போகிறது. இந்த பூஜைக்கு பதிவு செய்யும் பொழுது என்னம்மா அதனால் ஏதாவது 1-2 நன்மைகளை சொல்லுங்களேன். அதாவது திருமண தடை நிவர்த்தியாகி சுப முகூர்த்தம் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் போல ஏற்பாடாகும். வீட்டில் பணம் தங்க ஆரம்பிச்சிடும். என்ன தங்க ஆரம்பிச்சிடும்? ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பித்து விடும். 35 வயசாக எடுத்த தாயே, என்ன வயசாகிடுத்து? 35 வயசாக எடுத்து, சில பேர் 40 வயசாக எடுத்து இன்னும் செட்டில் ஆகலையம்மா. அந்த ராஜராஜேஸ்வரி பூஜை மாசி மாதம் பௌர்ணமியில் நடக்கிறதே, அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோரிக்கை இந்த ஆண்டே நீங்கள் வாழ்க்கையில் உத்தியோக ரீதியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக, தொழில் லாபகரமாக அமையணும்னு நினச்சின்னு இருப்பீங்க. அது இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் இனிப்பான ஒரு விஷயங்களாக அம்மா சொல்லியிருக்காங்க. அவசியம் பூஜையில் கலந்து கொண்டு சகல க்ஷேமங்களும் பெற வேண்டும். தொலைபேசியில் பதிவு செய்து கொள்ளுங்கள். சுபமஸ்து.